ஹாய்! வெல்கம் டூ சங்கரி சீரிஸ் சேனல். நம்ம இந்த வீடியோல சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பேஸ்ட்டா அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பேஸ்டா அரைச்சி சேர்த்துக்கலாம். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்தமாரி சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காகும், திக்னஸ் கொடுக்கும். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருப்போம். அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம சன்னா மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சன்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன், ஹை புரோட்டீன், கால்சியம், இந்தமாரி நிறைய சத்து இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.